அம்மாவின் இறுதி ஆசை. கனத்த அமைதி. இரும்பு திரை போத்தியது போன்ற அமைதி. வருவரும் போவரும். ஜேஜேன்னு கூட்டம். இருவராக, நால்வராக, கும்பலாக என்று பிரித்து நின்று பேசும் கூட்டம். தங்கள் ஆதங்கள் அனைத்தையும் பேசி பேசியே தீர்க்கும் கூட்டம். இதமான முல்லை மலர் வாசம். கூடவே சந்தன ஊதுவத்தியின் மனம். நேற்று அம்மா தகதகவென்று தேய்த்து வைத்த குத்துவலுக்கு அம்மாவைப் போலவே முத்துப்போல் சுடர்விட்டு எரிகிறது. மூளையில் என் வயிறு எரிகிறது. குளுகுளு ஃப்ரிசரில் அம்மா. இத்தனை நாட்கள் உள்ளுக்குள் வெந்து புழுங்கிய அம்மாவுக்கு இதமான ஒத்தடமோ இந்த குளுமை. வாய் விட்டு அழாமல் மௌனிக்கிறேன். வெளியே லேசான தூறல். வானமும் அழுகிறதோ அம்மாவுக்காக. யாரோ தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். காதை நீட்டிக்கொள்கிறேன். என்னவோ ஒரேடிய நிலையா நின்னா. இப்ப பொசுக்குன்னு போயிட்டா. போறச்ச என்னத்தை வாரி கட்டிக்கிட்டு போனா. மணிமணியா 2 பெத்தா. அதுங்களோட இருந்து பேரன் பேத்தின்னு கொஞ்சம் அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல யார் பார்த்தது? நான் தான். எதிர் வீட்டு லக்ஷ்மி அக்கா. நேற்று சாயங்காலம் 4 மணி இருக்கும். நான் பால் கொண்டாந்தேன். பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கூட கொடுத்தாங்க. அந்த பூ அப்படியே தலையில் இருக்கு. அதுக்குள்ள தொண்டையை செருமிக் கொண்டு தொடர்கிறார். அக்கா, கடைசி வீட்டுக்கு பால் ஊற்றிட்டு அம்மா கிட்ட லோட்டா வாங்க வந்தேன். பூ மேலேயே படுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கொடுத்துட்டு போன பாலை பூனை குடிச்சிக்கிட்டு இருக்கு. நான் பதறி போய் அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன். பதிலே இல்லை. அக்கம் பக்கத்தில் சொல்லி டாக்டரை கூப்பிட்டுட்டு வந்தோம். அரை மணி நேரம் ஆச்சுன்ட்டாரு. இன்று 42வது முறையாக புலம்பினாள் லக்ஷ்மி அக்கா. அக்காவின் குரலில் அம்மாவின் இழப்பன் தாக்கத்தை விட தான் முதலில் பார்த்து என்ற பரபரப்பு. சரி, புருஷன் எப்போ வந்தார்? ராத்திரி 10 மணிக்கு. போன இடம் தெரிஞ்சாதானே செய்தி சொல்லலாம். பொண்டாட்டிக்கிட்டேயே எங்கே போகிறேன்னு சொல்ல மாட்டார். அப்படி ஒரு குணம். பாவம், அதுதான் வேளா விலகி ஆக்கி வச்சுக்கிட்டு காத்து கிடக்கும். பக்கத்து வீட்டு செண்பகாவின் புலம்பல். புருஷன் வர முன்னரே தெரிஞ்ச வரைக்கும் அவங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டேன். 30 வருஷமா தாயா புள்ளையா பழக்கம். அதனால் அவங்க உறவுக்காரங்க விலாசம் தெரியும். புள்ள அமெரிக்காவில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு முதல் திருமண நாள். அதுக்காக கிளம்புனது நல்லதாக போச்சு. அம்மா நெஞ்சு நல்லா வெந்துடும். பக்கத்து வீட்டுக்காரர் யாரிடமோ சொல்லி கொண்டே போனார். அது சரி, இந்த அம்மா புருஷன் யாரு? வாசல்ல கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்துருக்காரே, அவரு தான். சென்ட்டு வாசம் ஆளை தூக்குதே, அவரா? என்றபடி பெண்கள் தங்களுக்குள் பேசி கொண்டனர். இருக்கும்போதே நல்ல அமுக்குனி. புருஷனை பற்றி வாயை திறக்க மாட்டா. உள வாயை மூடலாம், ஊர் வாயை மூட முடியுமா? இவளுக்கு புருஷன் கையில் போட்டுக்க தெரில. ஆம்பளைனா அப்படி இப்படி இருப்பானா? அதுக்காக மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டா இப்படி உங்களுக்குள்ளே நல்லா ஒத்துமை இல்லா போச்சே. பேசாம என் பொண்ணையும் கட்டிக்கன்னு சொன்னேன். கேட்டானா? இவ சம்மதிக்க மாட்டான்னு பயந்தான். போன மாதம்தான் என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். போனது தான் போனா. 2 மாதம் முன்னாடி போயிருக்கக்கூடாது. போகிறச்சையும் அமுக்குனியா அனாத மாதிரி பொசுக்குன்னு போயிட்டா. நான் தான் இனிமே தம்பியை பார்த்துக்கணும் என்று இனிமே இங்கேயே தங்க போறேன் என்று மறைமுகமாய் கூறிக்கொண்டிருந்தாள் பெரிய அத்தை. ஊனா புருஷன்கிட்ட கோச்சிக்கிட்டு பைய தூக்கிட்டு இங்கே வந்து டேரா போடும் அத்தை. போகும்போது அரிசி பருப்பு பணம் துணிமணி என்று தேத்திக்கிட்டு போகும் அத்தை. எவ்வளோ சுலோபமாக அம்மாவை பற்றி விமர்சிக்கிறா. அனாத மாதிரி செத்து கிடக்கலான்னு நான் இருப்பது கண்ணு தெரியலை. அடுத்து சித்தப்பா. என்னமோ போய் சேர்ந்துட்டாங்க. தான் என்னமோ நிரந்தர மாதிரியும் எல்லாத்தையும் விடாத அனுபவிக்க போகிறது மாதிரியும் ஓடி ஓடி சேர்த்து வச்சாங்க. இப்போ என்ன ஆச்சு? எல்லாம் செல்லரிச்சு போச்சு என்று பெரிய அத்தையிடம் நன்கு விசிறி விட்டு அண்ணனை பார்க்க போனார். என்ன குறை வச்சேண்டா ஓ அன்னைக்கு? சம்பாரிச்சு அத்தனை குடும்பத்துக்கே கொட்டி அழுதேன். கடங்காரி கொஞ்ச நாளாக அடிக்கடி நெஞ்சு வலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. டாக்டர்கிட்ட காட்டினதும் ஹார்ட் அட்டாக், பெட்டில் சேர்க்கணும், ஓய்வாக இருக்கணும், கடுமையாக வேலை செய்யக்கூடாது, அதிர்ச்சி கூடாதுன்றாரு. காசு கறக்க டாக்டர் அப்படி தான் சொல்லுவார். அதுக்காக பெட்டில் சேர்த்தா யார் பார்க்குறது? எனக்கு யார் சமைச்சு போடுறது? அதுக்கெல்லாம் என்னால் ஆட முடியாது. வேலையை பாருங்கண்ணே. வேலைக்கு கூட ஆள் வச்சேன். 6 மாதம் ஆனதும் வேணான்னுட்டா. அவளும் நின்றுட்டா. அவளாகவா நின்னா? அப்பாவின் வாரிசு வேலைக்காரியின் வயிற்றில் வளர ஆரம்பித்ததும் அக்கம் பக்கம் புகைய ஆரம்பித்தது. அவசரமாக அவளை அசலூருக்கு கூட்டிகிட்டு போய் சுத்தம் பண்ணி வேறு ஒருத்தனுக்கு கட்டி வச்சது அப்பா தானே. அதிலிருந்து தான் அம்மா ஒதுங்க ஆரம்பித்தாள், ஒடுங்கவும் ஆரம்பித்தாள். அப்பா சித்தப்பாவிடம் தொடர்கிறார். நேற்று கூட என்னமோ உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரசத்தை வச்சு சாதம் போட்டா. இந்த சோத்தை எவன் திம்பான்னு விசிறி அடிச்சிட்டு டவுனுக்கு கிளம்பினேன்.
ராத்திரிக்காவது அடையும் அவியலும் செஞ்சு வை, ஒன்றும் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு போனேன். என் குணம் அரைஞ்சு அடக்கி அரைச்சி வச்சுட்டு அவியலுக்கு நறுக்கி வச்சிருக்கிறா. நல்ல பசியோடு வந்தேன். அடை திங்க விடாம செத்து வச்சிருக்கிறா பழிகாரி. அம்மா போனதை விட அடை தின்னாதது தான் அவருக்கு பெருசாப்பட்டது. திட்டம் போட்டே இப்படி பொசுக்குன்னு போய் என்னை பழியாளாக்கிட்டா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அதை காப்பாற்றணும். இது வரைக்கும் யார் வீட்டிலும் நடக்காத வகையில் காரியத்தை செய்யணும் இன்று மூக்கை சிந்தியபடியே உருமினார். தேவார கோஷ்டி அதிர்வேட்டு மத்தியானத்துக்கு வடை பாயாசத்தோடு சாப்பாடு ஒன்றுலையும் குறை வைக்கக்கூடாது என்று சத்தமாக உரிமையபடியே கட்டளையிட்டார். 10,000 ரூபாய் தூக்கி போட்டார் சித்தப்பாவிடம். மௌனமாக லிஸ்ட் போட ஆரம்பித்தார் சித்தப்பா. அக்கா, நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டீங்களே. உள்ளே சிரித்து வெளியே அழும் ஜானகி அக்கா அப்பாவின் நண்பருடைய மனைவி. அம்மா ஊரில் இல்லாத நாட்கள் இருவருக்கும் திருநாளே. அதற்காகவே அம்மாவை அடிக்கடி ஊருக்கு துரத்த அப்பா. 4 கிழமைக்கு ஊருக்கு போனாலும் தான் மட்டும் தங்கி விடுவார். 4 நாள் கழிச்சு வா, உடனே வந்து நிற்காத என்று மறைமுக மிரட்டல். மீறி வந்து விட்டால் அடி உத. இந்த கூத்தெல்லாம் அண்ணனுக்கு தெரியாது. அவன் அப்பாவே ஜானகி அக்காவை தன் பெண்ணை போலவே நேசித்தாள் அம்மா. பார்த்து பார்த்து காஃபியும் டிஃபனும் கொடுப்பாள். தனக்கு பெண் இல்லாத குறையே அவளை அலங்கரித்து நிறைவேற்றிக் கொள்வாள். அவள் குழந்தைகளையும் தன் பேர குழந்தைகளை மாறி கொஞ்சி மகிழ்வாள். அவள் ஜானகி அக்காவிடம் எந்த சந்தேகம் கொள்ளவில்லை. தான் அழகு, அறிவுஜீவி, கை நிறைய சம்பளம், பெரிய பதவி என்ற அகங்காரம் அப்பாவுக்கு அம்மாவை தனக்கு சரியான இணையில்லை என்ற இருமாப்புடனே விமர்சிப்பார். வளர்ந்த பிள்ளைகளுக்கு முன்னே எடுத்தெறிந்து பேசும் அலட்சியம். தன் அழகுக்கும் அறிவுக்கும் பதவிக்கும் அத்தனை பெண்களுமே தன் காலடியில் என்ற மமதை அவருள். இந்த விஷயத்தில் அவர் ஒரு சமதர்மவாதி. சாதி, இனம், உறவு என்ற பேதம் இல்லாமல் அவரது லீலைகளில் ஒரு சமத்துவம். அம்மாவை தன் மனைவியாக, தன்னில் ஒரு பாதியாக என்றுமே நினைத்ததில்லை. கொத்தடிமை என்ற நினைப்பு எங்கும் எப்போது தனக்கே முதலிடம், தனக்கு பின்தான் புள்ளைய கூட என்ற இருமாப்பு. சுருக்காக கூறினால் மணி எடுத்தால் ஓடி வரும் பியூன் நிலைமையே அம்மாவுக்கு. அதுபோல் அழைப்பு மணியும் வீட்டில் உண்டு. யாராவது வந்தால் மணி அடிப்பார். காரணமே இல்லாமல் அம்மா ஓடி வந்து ஏன் என்று கேட்க வேண்டும். அம்மாவுக்கு வந்தவர்கள் எதிரிலே காரணமே இல்லாமல் அர்ச்சனை செய்து அனுப்புவார். அத்தனையும் விழுங்கி கொண்டால் அம்மா. எங்களுக்கும் அப்பாவுக்கும் எந்தவித குறையும் வைக்கவில்லை. அண்ணன் 5 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வேலை பார்க்கிறான். திருமணம் ஆகிவிட்டது. நாளை அவனுக்கு முதல் கல்யாண நாள். அதற்காக தான் இன்று வருவதாக நேற்றே ஃபோன் செய்து விட்டான். ஃபோன் மணி அடிக்கிறது. அண்ணனாக தான் இருக்க வேண்டும். அம்மா உனக்காக சமையல் செஞ்சிட்ருக்காங்க, மதிய சாப்பாடுக்கு வந்துடு என்று சித்தப்பா கூறுவது காதில் விழுகிறது. எனக்கு தொண்டையை அடைக்கிறது. அண்ணன் இந்த அதிர்ச்சியை எப்படி தான் தாங்க போகிறான். மீண்டும் பழைய நினைவுகள் ஆள்கிறேன். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு எதுவுமே நடக்காத மாதிரி வளைய வரும் அம்மா அதிர்ச்சியில் உறைந்த அந்த நாள். பக்கத்து தெருவில் ஒரு விசேஷம் என்று சென்ற அம்மா திரும்பி வரும்போது ஜானகி அக்காவும் அப்பாவும். ஜானகியுமா இப்படி? அம்மா உறைந்து போனால். அதற்காக இருவருமே அலட்டி கொள்ளவில்லை. எதுவுமே நடக்காத மாதிரி இருவரும் இருந்தனர். அதன் பிறகு ஜானகி அக்கா வீட்டுக்கு வருவதில்லை. 2 பேரும் பக்கத்து டவுனுக்கு சென்று தேர் திருவிழா, சினிமா என்று ஜோடியாக சுற்றுவார்கள். இது அக்கம் பக்கத்தில் கசிந்து நக்கலாக பேசி பார்வையால் துளைக்கும் போது உடைந்து போன அம்மா உறைந்தும் போய்விட்டாள். இத்தனைக்கும் ஜானகி அக்கா தூரத்து உறவும் கூட. அவள் புருஷனும் எதுவும் கண்டுகொள்வதில்லை. காசு வந்தால் போதும் என்ற நினைப்பா, அல்லது அம்மாவை போல் தன் 2 குழந்தைகளை எதிர்கால நலனுக்காக கண்டும் காணாத போல் இருக்கிறாரா? ஆண்டவனுக்கே வெளிச்சம். வர வர அம்மா மௌனியாகிவிட்டாள். ஒற்றை சொல்லிலே பதில் கூறும் திறன் அவளுக்கு மட்டுமே எப்படி சாத்தியமாகிறது? அடிக்கடி என்னிடம் புலம்பாள். உன்னுடன் வந்து விடுகிறேன் என்று அவள் அரட்டும்போது மௌனமாக வெறிப்பேன். எனக்கும் ஆசைதான். அப்புறம் அண்ணனின் நிலை இது அம்மாவுக்கும் புரியும். உன் அண்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு உன்னிடம் வந்து விடுகிறேன். இனிமேலும் உன் அப்பாவின் அட்டுளைத்தை பொறுக்கும் சக்தி இல்லை என்று புலம்புவாள். எதிர் வீட்டு அக்கா நேற்று பால் கொடுக்க வரும்போதே அம்மாவுக்கு கடுமையான நெஞ்சுவலி. பல்லை கடித்து கொண்டு எதுவுமே காட்டிக்கொள்ளாமல் அவளை போக்கு காட்டி அனுப்பினாள். அம்மா வலின்னு சொன்னா டாக்டர் கூப்பிட்டு பிழிச்சு வச்சுட்டா என்ன செய்வது என்ற பயம் அவளுக்கு. நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தியான்னு கேட்குறீங்களா? அம்மா ஒரு முடிவை எடுத்தது தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. திட்டவட்டமாக துல்லியமாக வியூகம் அமைப்பாள். நாளைக்கு அண்ணன் வந்ததும் அவன் கையால் போய் சேரணும் என்ற ஆசை. புருஷன் கையால் போய் சேரக்கூடாது என்பது அவளுடைய இறுதி ஆசை. அண்ணன் வந்ததும் அவனை கேட்கணும். வெளிநாட போவதேன்னு அம்மா சொன்னாலே கேட்டியான்னு கதறணும்.
நீ இருந்தா இப்படி அம்மா அம்போன்னு போவாளா? அவன் சட்டையை பிடிச்சு உடுக்கணும்னு நினைக்கிறேன். இதோ அண்ணன் வந்துவிட்டான். அண்ணியுடன். அவனால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. 2 புள்ளைய பெத்தோம். அம்மா இப்படி அம்போன்னு போயிட்டீங்களே என்று என் மீது சாய்ந்து அழுகிறான். நான் வழக்கம் போல் மௌனிக்கிறேன். பாவம் அந்த அம்மா மூத்த பிள்ளையும் அமெரிக்கா போயிட்டு சின்ன பிள்ளையும் 5 வருஷத்துக்கு முன்னாடி விஷ காய்ச்சலில் செத்து போயிட்டு தம்பி ஃபோட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவதே அதுதான் பெரிய புள்ள. யாரோ விளக்குகிறார்கள். அந்த அம்மா சின்ன பிள்ளைகிட்ட போயிடணும்னு அடிக்கடி புலம்பும். நேத்து நல்லா நடமாடின மகராசி இதோ புறப்பட்டு விட்டாள். குரல்கள் கிசுகிசுகின்றன. ஒரே கூக்குரல். அம்மா புறப்பட்டு விட்டாள். பூவும் பொட்டுமாய் மாலையும் கழுத்துமாய் என் இருப்பிடம் தேடி இதோ வந்து கொண்டு இருக்கிறாள். அம்மா அம்மா குரல் எழும்பாமல் விசிகிறேன்.